நீங்கள் முக்கியமாக சொன்னது என்னென்னா, திமுக தொண்டர்கள் 3 மாதம் வரைக்கும் திமுக தலைமை விமர்சிப்பாங்க, தேர்தல் வந்துட்டு அவங்க மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க, பயங்கரமாக அவங்க வேலை செய்வாங்க. இப்போ நீங்கள் இப்போ சொல்கிறீங்க விஜய் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசுறது ஒரு முக்கியமான ஆயுதங்கிறீங்க. ஆமாம், திமுக தொண்டர்கள் இப்போ விமர்சிச்சுட்டு இருக்காங்கன்னு, தேர்தலுக்கு 3 மாதம் ஆன உடனே திமுக கடுமையாக வேலை செய்ய ஆரம்பிப்பாங்களா? இல்லை அப்படி பொதுவான தொண்டர்கள் இந்த முறை அவர்கள் சொல்லுவது என்பது என்ன, நம்பிக்கை இழந்தோ அல்லது வெறுப்பிலோ கோபத்திலோ என்ன எதிர்த்தே சொல்கிறார்கள். எதை தலைமையில் இருந்து பணத்தை கொடுத்து சரி பண்ணிடுவோம் என்று எதிர்பார்ப்பதை கூட முடியாது என்று அந்த தொண்டர்களே சொல்கிறாங்க. இதெல்லாம் இப்பொழுது உள்ள மதிப்பீடு. நாளை அதே தொண்டர் அதே மதிப்பீடு வச்சுருப்பாருன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் விஜய் செய்யக்கூடிய அந்த கேலியும் கிண்டலுமான தாக்குதல் என்பது மக்கள்கிட்ட சரியாக போய் எட்டிடும். ஏன்னு கேட்டால், மக்கள் எல்லோரும் நீங்கள் ஒருத்தர் ரொம்ப வேகமாக தாக்கி பேசுகிற மாதிரி ஆளுங்கட்சியவோ அதிகாரத்தில் உள்ளவர்களோ தாக்கி பேச மாட்டாங்க. மக்கள் கவனமாக இருப்பாங்க.